சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய கொன்று வாஷிங் மிஷினில் வச்சு பிடிச்சி என்னன்னு கைது பண்ணி கேட்டதுக்கு என் பிள்ளை விபத்தில் இறந்து போச்சு, எழுத்து வீட்டில் இருக்கவங்க பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தாங்க, எனக்கு அது பிடிக்கல அதனால கொண்டு விட்டுன்னு மனசாட்சியே எல்லாமே சொல்லியிருக்குங்க. ரொம்ப வருத்தமாகி போச்சு. அதை வச்ச ஒரு கேள்வியை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, இந்த சகிப்புத்தன்மை இல்லை, கொஞ்சம் பொறுமை இல்லை, இப்படி மனுஷங்க இருக்காங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம். மக்கள் கொஞ்சம் நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா உலகமெங்குமே மனிதாபானம் அத்துப்போச்சு. அதனால் கொடூரமான காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் சின்ன குழந்தைகளை கொல்கிற அளவுக்கு மோசமான ஒரு மனநிலை யாருக்குமே வரக்கூடாது தான். ஆனால் அவங்களுக்கு அப்படி வந்திருக்கு. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் சின்ன பசங்களுக்குலாம் எல்லாருமே கொஞ்சம் கருணை காட்டுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த அம்மா கொஞ்சம் கூட கருணை எல்லாமே நடந்திருக்குது. நினைக்கணும், பக்கத்து வீட்டு குழந்தையோ அடுத்த வீட்டு குழந்தையோ நம்ம வீட்டு குழந்தைய நினைக்கணும். அதான் மனிதாபமான செயல். இது மிருகத்தனமான செயல். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தெய்வபக்தி இருந்தாங்க அந்த இது பயப்படுவாங்களே, அந்த பயம் இல்லையே. மனசாட்சியே இல்லாத நாடா போயிடுச்சு. சின்ன பிள்ளைகளோட அன்பு பாசமும் தெரியாத ஜனங்களா மாறிட்டாங்க. தன்னை போல பிறரை நேசின்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் நேசிக்கணும். நேசிப்பு இல்லாத பகையா நினைச்சா அப்படிதான் வந்து சேரும்.